இன்னொன்று, நம்முடைய தம்பி அவர்கள் எங்களுடைய தலைவரை பெயர் சொல்லி அழைத்தார்கள். சரி, இல்லை இல்லை இல்லை, அது நீக்கப்பட்டது. நேற்றைய தினம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சென்னையிலே கோட்டையிலே கொடியேற்றினார்கள். அந்த கொடியேற்றுகிற அந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்த புண்ணியமான கலைஞர்தான். அதற்கு ஒரு நன்றி வேண்டாமா? நேற்று கோட்டையிலே கொடியேற்றிய நம்முடைய முதலமைச்சர் இங்கே உட்கார்ந்துருக்கார்கள். நீங்கள் எல்லாம் முன்னால் உட்கார்ந்துருக்கு, நாங்கள் டிவியில் பார்த்தோம். நீங்கள் அந்த ஒரு நிமிஷம் சந்தோஷத்துக்காகவாவது கலைஞரை பாராட்ட வேண்டும். கலைஞர் இல்லை என்று சொன்னால் இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் சுதந்திர தினத்திற்கும் கொடியேற்றிருக்க முடியாது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அமைச்சர் உட்காருங்க, அமைச்சர் உட்காருங்க, அதுவும் அமைச்சர் உட்காருங்க, மை கொடுக்க வேணாம், மாண்பு அமைச்சர் உட்காருங்க, மாண்பு வனத்துறை அமைச்சர் உட்காருங்க, மாண்பு வனத்துறை அமைச்சர் உட்காருங்க. அதே போல மாண்பு பேரவைத் தலைவரோட இந்த புயல் வெள்ளம் வருகிற நேரத்தில் எங்களது முதலமைச்சருக்கு இணையாக யாராவது பணியாற்ற முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக முடியாது. எனக்கு ஒரு 50 ஆண்டு கால ஒரு அனுபவம் இருக்கிறது. மாண்பு உறுப்பினர் உட்காருங்க, குறுக்க பேசாதீங்க. மாண்பு உறுப்பினர் ஐயா, நீங்க குறுக்க பேச அனுமதி இல்லை, உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் உட்காருங்க, எங்களோட நீங்க பேசுங்க. மாண்பு உறுப்பினர் நீங்க பேசுங்க. இரவு 12 மணி ஆனாலும் 1 மணி ஆனாலும் மழை பெய்கிற நேரத்தில், வெள்ளம் வருகிற நேரத்தில் அந்த இடங்களுக்கே சென்று அமைச்சர்களை, அதிகாரிகளை அழைத்து சென்று அங்கே நிவாரணங்களை வழங்கியவர் எங்களுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். எங்களுக்கு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். இங்கே சென்னையில் மட்டுமல்ல, தென் மாவட்டங்களில், திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் வெள்ளம் வந்த நேரத்திலும் அங்கேயும் போனார். எங்கெங்கே பாதிப்பு வருகிறதோ, வறட்சி வருகிறதோ அங்கேயும் போனார். இன்னும் சொல்ல வேண்டும் சொன்னால், முதலிலே அரசாங்கத்திலே, நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கத்திலே எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள்தான் இந்த வெப்ப அலைக்கு என்று சொல்லி ஒரு சட்டமே போட்டிருக்கார். அதைத்தான் நம்முடைய முதலமைச்சரை வைத்து நீங்கள் இப்போ ரிலீஸ் செய்திருக்கிறது. வெப்ப அலை நாங்கள் தான் போட்டிருக்க. இந்த மினிட்ஸ் எடுத்து பாருங்க. இதெல்லாம் எது வரும் என்று சிந்தித்த முதலமைச்சர். வெள்ளம் வருகிறதா, உடனே கூட்டம் போட்டு அந்தந்த அதிகாரிகளை ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்று அங்கே பார்க்க இருக்க வேண்டும் என்று சொல்லி உத்தரவிட்டவர் எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள். ஒவ்வொரு காரியமாக இருந்தாலும் எதையும் சிந்தித்து முன்கூட்டியே பாதிப்பு வராத அளவிற்கு. காரணம் ஏன்னு சொன்னால், எங்கள் காலத்தில் 5 தடவை பேரிடர் வந்திருக்கிறது. 5 தடவையும் எந்த சேதாரம் இல்லாமல் இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றியவர் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள். ஆக எதையும் சீர்நோக்கி பார்க்கக்கூடியவர்கள். அனுபவம். சட்டமன்ற உறுப்பினர், அதற்கு பின்னாலே மேயர், அதற்கு பின்னாலே துணை முதலமைச்சர் என்று சொல்லி எல்லா வகையிலும் அனுபவம் இருக்கிற காரணத்தால் அதையெல்லாம் செய்து கொடுத்த மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய தலைவராக எங்களுடைய தலைவர் வழங்கினார்கள். இன்னொன்று, சென்னையில் பெல்ட் ஏரியா, நீங்கள் நம்ம ஆஃபீஸில் கேட்கலாம். பெல்ட் ஏரியா சென்னை, திருச்சி கார்பரேஷன் ஏரியா அப்புறம் அந்த காலத்தில் 62லேயே காங்கிரஸ் காலத்தில் ஒரு ஜியோ போட்டிருக்காங்க. அது நல்ல எண்ணத்தோடு தான் இப்போ போட்டிருக்காங்க. விரிவாக்கம் சென்னைக்கு விரிவாக்கம் வருகிற நேரத்தில் இடம் இல்லாமல் போய்விடும் என்று சொல்லி அன்றைக்கு ஒரு ஜியோ இருந்தது 62ல். ஆனால் 62ல் இருந்து மக்கள் அந்த இடங்களில் குடியிருந்து வீடு கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
அவர்களெல்லாம் முதலமைச்சரை பார்த்து நாங்கள் எங்கே போவது என்று கேட்ட நேரத்தில் அவர் கண்ணீரை துடைத்து 97 ஜிஓ என்று ஒரு புதிய ஒரு சட்டத்தை போட்டு கேபினெட்டில் அப்ரூவல் வாங்கி 77,000 பேருக்கு தமிழ்நாடு பூரா கார்பரேஷன் பகுதியில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பட்டா வழங்கியவர் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள். இதை ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், சிரமங்கள் வருகிற நேரத்தில் அந்த கண்ணீரை துடைக்கிற கையாக எங்களுடைய தலைவருடைய கை இருந்திருக்கிறது. அது பட்டா வழங்குவதாக இருந்தாலும் சரி, புயல் வெள்ளமாக இருந்தாலும் சரி, இவர் மானியம் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, விவசாயிகளுக்குரிய அந்த மானியம் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, சமூக நலத்திட்டங்களாக இருந்தாலும் சரி, நாம் சொல்லி கேட்பதை விட அவராக கொடுக்கக்கூடிய வள்ளலாகத்தான் எங்களுக்கு இருந்திருக்கிறார்கள். அவர் ஆட்சியில் மக்கள் சிறப்பாக இருந்திருக்கார்கள். அந்த ஆட்சி மீண்டும் வரும். அப்படி வருகிற நேரத்தில் நீங்கள் கோபித்துக் கொள்ளக்கூடாது. அப்பாவை காணும் என்று சொல்கிறீர்கள். அவர் வருகிற நேரத்தில் பல பேர் நீங்கள் இங்கே இருக்க மாட்டீர்கள், நாங்கள் இருப்போம் என்று சொல்லி நன்றியோடு அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.